Hello friends, welcome to our channel Cook with Devi. இன்னைக்கு நம்ம மினி கிச்சன்ல பாயாசம் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க பாயாசம் எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் பாயாசம் செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பிறகு அடுப்பை பற்ற வைக்கலாம். பிறகு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வைக்கிறேன். அரை கப் சேமியா சேர்த்து பொன்னிறமா வர வரைக்கும் அதை நல்லா வறுக்கிறேன். பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றேன். பிறகு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வைக்கிறேன். பிறகு அதுல ஒரு கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சூடானதோ வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்க்கிறேன். பிறகு ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகி வந்தது கிளறி விடுறேன். பிறகு அதுல ஒரு கப் பால் சேர்க்கிறேன். பிறகு அதுல ஒரு கப் தேங்காய் பால் சேர்க்கிறேன். பிறகு அதுல ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். நான் தேங்காய் பால் சேர்த்ததால பால் கொதிச்சு மேலே வராது. பிறகு சூடானது இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரை சேர்த்ததும் நல்லா கிளறி விடுறேன். பிறகு அதுல ஏலக்காய் சேர்க்கிறேன். ஏலக்காய் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன்.
பாயாசம் வெந்ததும் அதை எடுத்து கீழே வைக்கிறேன். பிறகு ஒரு வாணலை எடுத்து அடுப்புல வைக்கிறேன். பிறகு ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகியதும் எடுத்து வச்சுள்ள முந்திரி சேர்க்கிறேன். முந்திரி நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுக்கிறேன். பிறகு அதுல திராட்சை சேர்க்கிறேன். திராட்சை நல்லா உப்பி பெருசானதும் அதை எடுத்து பாயசத்துல சேர்த்துக்கிறேன். அதுல கொஞ்சமா பாதாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.